ரெண்டு கட்சிங்க இப்போ சுறுசுறுப்பாக இருக்காங்க தமிழ்நாட்டில். மக்களால் பேசப்படுது, இல்லை அவங்க கட்சிகளால் பேசப்படுது. ஒன்று பாமக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல செய்தி சொன்னேன். ஏன் அப்படின்னு சொல்லி வீரமுத்து கேட்டிருந்தாரு. சொல்கிறதுக்காக காரணம் சொல்கிறேன். ரெண்டு கட்சியுமே அது நல்லது. அது காரணம் சொல்கிறேன். நான் என்னுடைய காரணம் சொல்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன்ட்டு. பாமகவில் வந்து ரெண்டு கோஷ்டி தீவிரமாக தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. ஒன்று அன்புமணி, இன்னொன்று ராமதாஸ். இதில் ரெண்டு பேருமே பெரியவனுங்க கிடையாது. உண்மையான இதில் வலிமை வாய்ந்த சக்தியாக உருவாகிறது வந்து முகுந்தன் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முகுந்தனால் தான் இந்த பிரச்சனை வெளிப்படையாக வந்தது. ராமதாஸுடைய பேரன். எனக்கு என்னவோ அந்த முகுந்தனுடைய டீம், குழு, அவருடைய அணி நல்ல ஒரு புத்திசாலித்தனமான வெல் ஆயில்டு மிஷின் மாதிரி. அதாவது நல்ல ஆயில் போட்டப்பட்ட, அதாவது இருக்கிற என்ஜின் மாதிரி ஸ்மூத்தாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த ராமதாஸையும் அவங்க அம்மா காந்திமதியும் சரியாக இயக்கி அந்த ராமதாஸ் அணி இன்னைக்கு வலுவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து முகுந்தன் நினைக்கிறேன். முகுந்தனுடைய அணி பின்னால் நின்றுக்கிட்டு ஒரு திறம்பட ராமதாஸ் முகத்தை வச்சுக்கிட்டு, அவருடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு கட்சியை வந்து அவங்க தங்கள் பக்கம் கொண்டு வந்துட்டாங்கன்னு தோணுது. பேப்பரில் யார் வேணாலும் கட்சி வச்சுருக்கலாம். அன்புமணி வந்து பின்னாடி முகுந்தன்கிட்ட தான் சரணடையணும். அவங்க அன்புமணி கூட இருக்கணும்லாம் நினச்சிட்டு இருக்கலாம். ராமதாஸ் வயசானவர், காந்திமதி அவங்க மகள் காந்திமதி, ஸ்ரீகாந்தி எல்லாம் சரியில்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையான அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் சாதுரியம் உள்ள ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள மனுஷன், நிதானம் நினைச்சு அடிக்கிற மனுஷன் முகுந்தன் அவருடைய அணின்னு தோணுது. முகுந்தன்கிட்ட ஒரு நல்ல டீம், குழு, அணி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. நல்லா அவங்க அதை பல கூட்டங்கள், ராமதாஸ் கூட்டங்கள்லாம் நல்லா சிறப்பாக நடக்குது. நல்லா என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, தொகுத்துருக்காங்க, எல்லாம் செயல்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு முகுந்தன் தான் காரணம், அவருடைய அணி. ஸோ நான் அதிமுக இருந்தேன்னா, இப்போ வந்து ஆக்டிவாக அங்கே இருந்தேன்னா, நான் வந்து அதிமுகலேருந்து பாமகவை பற்றி பேசணுன்னா முகுந்தன்கிட்ட தான் பேசுவேன். அப்படி இல்லைனா கூட அவங்க அது கூட்டணிக்கு ஒத்துவந்த வரலன்னா கூட முகுந்தனை கூப்பிட்டு அதிமுகவில் நிற்க சொல்லுவேன். அதிமுகவில் ஒரு பெரிய பதவியே கொடுப்பேன். அது மாதிரி இன்னும் ரெண்டு பேரும் நான் அதிமுகவுக்கு எடுப்பேன். இன்னொன்று வந்து விஜய் பிரபாகரன், விஜயகாந்தோட மகன். அவருடைய எதிர்காலம், அவருடைய செயல்பட நல்ல திறமையாக இருக்குது. மூன்றாவது வந்து நான் அதிமுக கூப்பிடுவேன்னா பிடிஆர் தியாகராஜன் பழனிவேல். அவர் வந்து அதிமுக கூப்பிடுவேன். இவங்களாம் அதிமுக நிற்க சொல்லுவேன். அவங்களுக்கு கூட்டணியை ஏதாவது கட்சி சின்னத்தையே கொடுத்துட்டு உங்கள் இஷ்டம் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அவங்க அந்த கட்சி சின்னத்தை பயன்படுத்தலை, அதிமுகவில் நிற்க விருப்பம் இல்லை, இரட்டை இலை சின்னத்தில் நிற்க விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்ப்பாக அதிமுக போட்டியிடாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மூணு பேர், முகுந்தன், விஜய் பிரபாகரன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இந்த மூணு பேரும் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணியாவோ இல்லை நல்லபடியாக சொல்லப்போனால் நேராக கட்சியில் வந்து சேர்ந்தாலோ நல்லாயிருக்கும். பாமகர்களுக்கு அதான் சொல்கிறேன். உங்களுக்கு பாமகவில் இங்கே தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிர்காலம்னாக்க நீங்கள் முகுந்தன் கூட தொடர்பில் இருங்க. எனக்கு தெரிஞ்ச என் புத்தியில் பட்டதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வயசான ஒரு ராமதாஸ் அவர் போயிடுவார், அப்புறம் அன்புமணி தான் வேறு வழியிலன்னு கற்பனை பண்ணாதீங்க. உண்மையான இளைஞர் கையில் பாமகனுடைய எல்லா அதிகாரமும் போயிட்டு தான் அந்த இளைஞர் முகுந்தன் அந்த காய்களை நல்லா நகர்த்தி வர்றாரு. தன்னை பின்னிறுத்திக்கிட்டு, தன்னுடைய டீமை பின்னிறுத்திக்கிட்டு அட்டகாசமாக செயல்பட்டு வர்றாரு. இன்றைக்கி பாமக யார் கட்சியில் இருக்குன்னா முகுந்தன் கட்சி தான் இருக்குது. நீங்கள் பாமகவில் பிழைப்பு நடத்தணும்னு நினைக்கிறவங்க முகுந்தன் கூட தொடர்பில் இருங்க. நான் ஒரு 200 ரூபா பணம் கொடுத்து பேச வரல, என் மனசில் பட்டது பேசுகிறேன். என் மனசில் பட்டது அது தோணுது, அது நடக்கும்னு தோணுது. என்னுடைய கவனத்தில் நான் பார்த்தது முகுந்தனுடைய செயல்பாடு தான் இன்றைக்கி ராமதாஸ் அணி நல்லா வலுவாக திறம்பட செயல்படுறதுக்கு காரணம்னு எனக்கு தோணுது. ரைட், ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல அரசியல்வாதி, திறமசாலி பாமக உருவாக்கியிருக்கு, அது முகுந்தன். ஓகே, நிறைய பார்ப்போம் அவர் எதிர்காலத்தில். அடுத்து ஏன் தாவே தமிழக வெற்றி
கட்சி அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு நல்ல செய்தினா அது 2 கட்சிக்கும் நல்ல செய்தி. ஏன்னா அந்த கூட்டணி இருந்ததுன்னா பாஜக கூட வச்சு சேர்த்துட்டு எல்லா கட்சியிலையும் மோசமான வேட்பாளர்களை போட்டு அப்பயும் தனி மெஜாரிட்டி வந்திருக்காது அதிமுகவுக்கு. ஆனால் புரோஜனம் இல்லாதெல்லாம் சில பேர் எம்எல்ஏ வாங்கியிருப்பானுங்க. இப்போ சூழ்நிலை என்னன்னா, அப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருந்தால் கூட நல்ல வேட்பாளர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தனி மெஜாரிட்டி வரணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய கருத்து, என்னுடைய அறிவிக்கப்பட்ட வரைக்கும் எனக்கு அரசியல் தெரியாது, எங்கேயோ இருக்கிறேன். ஏன்னா அரசியல் அறிவிக்கப்பட்ட வரைக்கும் இன்றைய நிலைமையில் தமிழகத்தில் வர்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 எந்த கட்சியும் 100 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகிறதில்ல இப்போ இருக்கிற நிலைமை. அதனால தான் சொல்கிறேன், தப்பித்தவறி ஸ்டாலின் முதலமைச்சராகலாம், அது சந்தேகம் விட மாட்டாங்க. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் தனி மெஜாரிட்டி இல்லைன்னா பழனிசாமி முடிஞ்சு போன விஷயம். பழனிசாமி மந்திரியாவோடு இருக்க முடியாது, ஆனால் அவர் தொகுதியில் எம்எல்ஏ இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் என்னுடைய அரசியல் ஏன் அறிவிக்கப்பட்ட அரசியல் கணிப்பு. இது சரியில்லைன்னா எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், அரசியல் அறிவில்லைன்னு அர்த்தம். அப்படி நடக்கலன்னா அது நான் தவறு, எனக்கு அறிவில்லைன்றது நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் எனக்கு என்னவோ பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணி வைக்க மாட்டான். ஏன்னா நம்பிக்கை துரோகின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஈவன் விஜய் கூட பழனிசாமி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அதிமுக உருவாகாத இருக்கிறதுக்கு காரணம் பழனிசாமியினுடைய நம்பகத்தன்மை இல்லாததான். பழனிசாமியை நம்பி எவனும் அதிமுக கூட்டணி வர மாட்டான். யாரும் பழனிசாமி முதலமைச்சராக வரணும்னு சொல்லி எவனும் ஒத்துழைக்க மாட்டான். கூட சேர்ந்தோ என்னவோ செய்யவே மாட்டாங்க. அதனால் பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் காலப்போக்கு பார்த்தா ஒரு அமைச்சராக கூட ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதிமுக தனி மெஜாரிட்டி வந்தால் வேணால் மந்திரி ஆகலாம், அது வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக தனி மெஜாரிட்டி பழனிசாமி தலைமையில் வராது. அப்படி கூட்டணி ஆட்சி வந்தனாக்க சொல்ல வேணால் பழனிசாமி முடிஞ்சு போனது, மந்திரி பதவி கூட கிடைக்காது. அந்த பழனிசாமியால் தான் இன்றைக்கி நல்ல கூட்டணியை அதிமுக உருவாக்க முடியல. ஒரு நல்ல கூட்டணி உருவாகணும்னா முதல்ல கட்சி நல்லா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். இதில் நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் நேற்று இப்போ இருந்து யாரெல்லாம் கட்சியில் இருந்தாங்களோ முதல்ல எல்லாரும் வந்து சேருன்னு சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் செல்வ கணபதி, KKS ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அதெல்லாம் வந்தால் அட்டகாசமாக இருக்கும் கட்சிக்கு. ஈவன் திருநாவுக்கரசு காங்கிரஸ்லேருந்து அவரெல்லாம் அதிமுக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் 10 வருஷத்தில் அதிமுகவோ திமுக ரெண்டில் ஒரு கட்சி இல்லாமல் போய்ட்டுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலில். காரணம் என்னென்னா, உலகத்தில் இது இந்தியாவில் இன்றைக்கி அதிகமாக வேகமாக வளர்ந்து செல்வாக்கு பெற்று வர்ற கட்சி காங்கிரஸ் தான். இந்த தேர்தலே அந்த தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ வரலன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிமுக இல்லை திமுக கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருட சட்டமன்ற தேர்தலில். அதுக்கு அடுத்த வருஷம் எப்போ வருதோ, அது 2039 எப்போ வருதோ அப்போ வந்து காங்கிரஸ் ரொம்ப வலிமை பெற்ற கட்சியாக இருக்கும்னு எனக்கு தோணுது தமிழ்நாட்டில். ஆனால் திமுக அதிமுக ரெண்டில் ஒரு கட்சி இன்னும் 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. அது அவங்கவுங்க அந்த 2 கட்சியுமே இப்போ உழைக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய மாற்றத்தை அந்த கட்சியில் கொண்டு வரணும், தலைமை மாறணும். இப்போ இருக்கிற சும்மா இந்த ஃபேஸ்புக்கில் அரசியல் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் அரசியல் பண்ணுறது, ஃபிக்ஸ் போர்டாக என்ன சொல்லுவீங்க, ஃபிக்ஸ் போர்டு இன்னும் அந்த விளம்பர போர்டெலாம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து தேராது. இந்த அரசியல்லாம் மாறி போயிட்டுது, ரைட்? இதெல்லாம் வந்து இந்த பெருங்காட்டப்பா வாசனை மாதிரி காங்கிரஸ் திமுகவில் அந்த கருணாநிதியோடைய இன்ஃப்ளூன்ஸும் அதிமுகவில் ஜெயலலிதாவோட இன்ஃப்ளூன்ஸும் ஓரளவு ஒரு 5 வருஷம் இருக்கும் அவங்க சேர்ந்த பிறகு. அதெல்லாம் அந்த பெருங்காட்டப்பா வாசனெலாம் போயிடும். அதாவது அந்த திமுகவுக்கு கருணாநிதி அவங்களுடைய செல்வாக்கும் திமுக ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு இருந்த செல்வாக்கும் மறைஞ்சி நம்ம இன்றைய பிரச்சனையை நம்ம பேசி மக்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு அது தீர்வு காணணும். அது யார் செய்கிறாங்களோ அந்த கட்சி தலைமை தான் நீடிக்கும். அப்படி பார்க்கும்போது நீண்ட காலத்தில் காங்கிரஸ் தான் நல்ல எதிர்காலம் உள்ள கட்சியாக எனக்கு தோணுது தமிழ்நாட்டில். நான் சொல்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம். அது பீகார் தேர்தலை பொறுத்திருக்கு. பீகார் தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட்டால் நிச்சயம் காங்கிரஸோடைய வளர்ச்சி ரொம்ப அபிரிதமாக இருக்கும். அடுத்த வருஷம் நிறைய சட்டசபை தேர்தலாம் வரப்போகுது. அதே சமயத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
அந்த அடுத்த வருஷம் பார்லிமெண்ட் தேர்தல் வர்றது சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் கட்சி தோத்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் வரலன்னா அந்த நிதிஷ்குமார் இருக்கிற கட்சியில் இருக்கிற 12 எம்பிங்களும் ஜனதா கட்சி கூட ஐக்கியமாகிட்டாங்கன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஐக்கியமாகிட்டாங்கன்னா அந்த ஆட்சி இன்னும் 2-3 வருஷத்துக்கு நீடிக்கும். இல்லை அந்த 12 பேரும் சரி காங்கிரஸ் கூட போயிடுவோம், ஆட்சி இறக்கிட்டு பாஜக ஆட்சி இறக்கிட்டு, ஏன்னா அந்த நாட்டில் பீகார்லாம் யார் கட்சி ஆட்சியில் இருக்கோ அது ரொம்ப முக்கியம். அவங்க திரும்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோன்னு இவங்க காங்கிரஸ் உத்தரவாதம் கொடுத்தாக்க அவங்க பாரதிய ஜனதா கொடுக்குற ஆதரவு வாபஸ் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு மட்டும் வேணா கொஞ்சம் தயங்கலாம், ஏன்னா அவர் நிறைய ஜெயிச்சிருக்கார் எம்பி, அது திரும்ப எலெக்ஷன் தான் அவர் ஜெயிப்பார் சொல்ல முடியாது. ஆனால் மீதி கட்சிக்காரங்களாம் எம்பிங்கெலாம் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும். எதுக்கு சொல்ல வரனா அதுலேயும் அதிமுக ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்பியோ இல்லை மற்ற கூட்டணிகளை கட்சியை நம்பியோ அதிமுக வர்ற வருடத்துடைய தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக நம்பி இருக்கக்கூடாது. தன் சொந்த செல்வாக்கில் சொந்த செத்தில் நல்லா இருக்குன்னா, நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பூத் கமிட்டி மீட்டிங், இந்த கட்சி 100ஆண்டு விழா மீட்டிங்லாம் பார்த்தா ஒன்றும் நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இல்லை. அதிமுக செயல்பாடு இந்த அளவுக்கு இருக்கணும், இனிமேல் மாறுவானுங்களான்னா அது சொல்ல முடியாது, மாற மாட்டானுங்க, அந்த நம்பிக்கைலாம் இல்லை. அதனால தான் அதிமுக தனி மெஜாரிட்டி வர்றது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி திமுகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு சக்தியால் பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் தோத்தா கூட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு அவங்களுக்கு அது பாதிப்பு உருவாக்கும். அதனால தான் திமுக கூட 100 சீட்டு மேலே தாண்டாதுன்னு சொல்கிறேன். அதே ரொம்ப ஜெனரஸாக பெருந்தன்மையாக சொல்கிறேன். பெருங்கட்சியாக வர திமுக வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவுடைய நம்பர் 50 கீழே போனாலும் 60-50 கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அதிகபட்சம் அவங்க 90-100 தொடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ பாரதிய ஜனதா கட்சியால் அதிமுக ரொம்ப பயன் இருக்குன்னா, ஒருவேளை அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நான் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் எம்பிங்கெல்லாம் தொடர்ந்து ஆதரித்து, நாயுடுலாம் தொடர்ந்து ஆதரித்து, பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலோ இன்னொருத்தன் தலைமையிலோ தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் அந்த அதிகாரப்படம் இருக்கும் அதிமுகவுக்கு. ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்காது. அந்த மக்கள் செல்வாக்கு உருவாக்குறது நம்ம அதிமுக கையில் தான் இருக்குது. அது சரியாக செயல்படுதான்னு பார்த்தா கிடையாது. இப்போ எல்லாம் அதிமுக என்னமோ ரெடியாக கோட்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக எல்லாம் மக்களெல்லாம் மறந்துட்டு அங்கே போய் நம்ம எல்லாம் அட்டுழியம் பண்ணலான்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. 10-15 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்து அவ்வளோ ஈஸி இது எளிதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி தலைமை மாறி செங்கோட்டையனை கொண்டு வந்தால் ஓரளவு கூட்டணி ஆட்சினாச்சும் அமைக்கலாம். பேசுவோம் அதை பற்றி மேலே.